السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் ஜில்ஹிஜ்ஜாவுடைய மாசத்தில் முதல் 10 நாட்களிலே இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை என்னவென்று சொன்னால், எல்லா நாட்களை விட அதிக நன்மையை தரக்கூடிய அந்த 10 நாட்களில் நீங்களும் நாங்களும் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், குர்பானியுடைய சட்டங்கள், அதாவது குர்பானியுடைய சட்டங்கள், அதனுடைய மேம்பாடுகள், அந்த மாசத்தில் அந்த 10 நாட்களில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். முதலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, குர்ஆன் மற்றும் ஹதீஸுடைய அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு பின்னாடி இந்த குர்பானி என்பது, அதாவது ஈதுல் அத்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருநாளில் நாம் முக்கியமாக செய்யக்கூடிய அந்த குர்பானியுடைய அந்த செயலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக, எவ்வளவோ வலியுறுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னு சொன்னா, இந்த குர்பானி என்பது தொழுகையோடு இணைச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கறான். பாருங்க, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் நபியை பார்த்து, என்னுடைய தொழுகை, என்னுடைய அந்த குர்பானி, அதாவது நான் பலியிடுவதாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்வதாக இருந்தாலும் சரி, என்னுடைய மரணமாக இருந்தாலும் சரி, யாருக்காக வேண்டி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி. லா ஷரீக லஹ். இங்க நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க லா ஷரீக லஹ் அப்படின்னு சொல்லிட்டு தௌஹீதுடைய, அதாவது ஏகத்துவத்துடைய ஒரு கட்டளையை கொடுக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் ஏகத்துவத்துடைய ஒரு முக்கிய ஆணிவேர்களாக என்ன சொல்றான், என்னென்ன இருக்க வேண்டுமாம்? சொலாத், அதாவது தொழுகை, அதற்கு பின்னாடி நுசுக், அதாவது குர்பானி. இந்த குர்பானி என்பது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போல, இந்த தொழுகை என்பதும் மற்றும் குர்பானி என்பதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டையும் சேர்த்து சொல்வதற்கான காரணம் என்ன? இது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குர்பானி நம்மளுக்கு மட்டும்னு ஃபர்லாக்கப்பட்டுச்சா, நம்மளுக்கு மட்டும்னே இந்த இது இதா அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா கௌம்கள் மேலும், எல்லா உம்மத்துகள் மேலும் என்னவாகுது, இந்த குர்பானி என்பது இருக்குது. அவங்க முந்தைய சமுதாயத்து நபர்கள் ஷிர்கோடு செஞ்சு கலந்து செய்வாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அல்லாஹ்க்காக வேண்டி மட்டும்தான் இந்த செயலை நாம் செய்வோம். அதற்கு பின்னாடி இதை நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த தொழுகையில் நம்மளுடைய உடல் என்பது ஈடுபாடாக இருக்கும். அதாவது நம்ம தொழுகும் பொழுது நம்மளுடைய இபாதத்துகளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய அந்த பலு என்பது எதன் மீது படும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உடம்பின் மீது படும். அதாவது நாங்கள் கியாம் செய்வோம், ருக்கு செய்வோம், சஜ்தா செய்வோம், மற்றும் இதர என்னென்னெல்லாம் தொழுகைக்கான வேலைகள் இருக்குமோ அதை நம்ம உடலை கொண்டு செய்வோம். ஆனால் இந்த குர்பானி என்பது நம்மளுடைய நஃப்ஸுக்கு சம்பந்தப்பட்டது, அதாவது நம்மளுடைய இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதன் எப்படி குர்பானியை அவன் அடைகிறான், எப்படி எல்லாம் அவன் குர்பானியுடைய அந்த சட்டங்களை அவன் நிறைவேற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க நினைக்கிறான். ஏன்னு சொன்னா, நம்ம பாருங்களேன், குர்பானியை செய்யும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போல, லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனால அல்லாஹு தக்வா மின்கும். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய
அந்த மாமிசமோ அல்லது ரத்தமோ அல்லாஹுக்கு சேரப்போவதில்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு என்ன சேரப்போகுது? தக்வா, உங்களுடைய பயபக்திகள், உங்களுடைய அந்த என்னது அல்லாஹுக்கு பயந்து கொள்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு என்ன பண்ணும்? சேரும். அதனால்தான் நாங்க என்ன சொல்றோம், இந்த தொழுகை என்பது உடலுக்கு சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி இந்த நுசுக் அதாவது குர்பானி என்பது என்னவாகும்? நம்முடைய மனசுக்கு சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னுடைய தியாகத்தை, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறானோ என்னவாகுது? அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த நன்மை என்பது கிடைக்கிறது. இந்த நுசுக் என்பது, அதாவது இந்த குர்பானி என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜுடைய அந்த வேளையில், அதாவது ஜில்ஹிஜ்ஜா மாதத்தில் யௌமுன் நஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில், அதாவது 9வது ஜில்ஹிஜ்ஜாவில் ஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அந்த வேலையும் மற்றும் உம்ராவில் செய்யக்கூடிய அந்த குர்பானியும் மற்றும் இந்த 2 இடங்களும் அல்லாமல் நம்ம வெளியில அல்லாஹுக்காக வேண்டிய குர்பானியை செய்யறமே, இந்த 3ஐயும் என்ன சொல்லப்படும்? நுசுக் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேல் காட்டிய ஆயத்துல நுசுக் என்று நம்மளுக்கு சுட்டி காட்டியிருக்கான். என்னது? குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி, அதாவது என்னுடைய தொழுகை மற்றும் என்னுடைய குர்பானி அல்லாஹுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம்ல அது. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடோடு தொழுகிறோமோ அதே அளவிற்கு என்ன பண்ண வேண்டும்? இந்த குர்பானியையும் அல்லாஹுக்காக வேண்டி அந்த அளவுக்கு ஈடுபாடோடு பண்ண வேண்டும். அதாவது இந்த குர்பானியில மற்ற நபர்கள் பார்க்க வேண்டும் அல்லது மற்ற நபர்கள் என்ன பண்ண வேண்டும்? நம்மளை புகழ வேண்டும். நம்மளுடைய அந்த குர்பானி விலங்கு எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல பண்ணக்கூடாது. மாறாக என்ன பண்ணணும்? நம்ம தொழுகை எப்படி யாருக்கும் யாரும் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் சரி அல்லாஹுக்காக வேண்டி பண்ணணுமோ அதே மாதிரி இந்த குர்பானியும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் பண்ண வேண்டும். அதற்கு பின்னாடி நம்ம இந்த ஜில்ஹிஜ்ஜா மாசம், இந்த இஸ்லாமுடைய கேலண்டர்ல இஸ்லாமுடைய அந்த 12 மாதங்களில் இந்த ஜில்ஹிஜ்ஜா மாசம் என்பது கடைசி மாசமாக இருக்குது. இதுதான் ரைட்டான ஒரு இது. அதாவது நிறைய பேருக்கு என்ன இது எந்த மாசம் அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. இஸ்லாமிக் கேலண்டர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜில்ஹிஜ்ஜான்றது கடைசி மாசம் 12வது மாசமாக இருக்குது. அதற்கு பின்னாடி இந்த ஈதுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெருநாளுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, சில நபர்கள் என்ன சொல்லுவாங்க? பக்ரா ஈத் அப்படிம்பாங்க. பக்ரா ஈதும் நம்மளுக்கு சொல்லி தரல. 2வது என்ன? ஈது துஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே தவறான ஒரு பொருள். இதற்கு மாறாக இந்த பெருநாளுடைய பெயர் என்ன? ஈதுல் அத்ஹா, அதாவது குர்பானியுடைய பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு வலியுறுத்தினான். இதற்கு பின்னாடி பெருநாளைக்கு 10 நாட்கள் முன்பு மிகவும் சொல்லப்படக்கூடிய மிகவும் மகத்துவம் மிக்க 10 நாட்கள். இந்த 10 நாட்கள் எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் விரும்பக்கூடிய 10 நாட்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய முதல் கேள்வி, இந்த மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் மிகவும் கண்ணியமிக்க நாட்கள் என்று இந்த 10 நாட்களை சொல்கிறார்கள். நம்ம சஹீஹுல் ஜாமி ஸகீர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுது. என்னது? கைருல் ஐயாமி ஐயாமுல் அஷ்ர், அதாவது அந்த ஈதுல் அத்ஹாவுடைய அந்த 10 நாட்கள் இருக்குல்ல, ஜில்ஹிஜ்ஜாவுடைய அந்த முதல் 10 நாட்கள், இந்த 10 நாட்கள் என்னது? உலகத்திலேயே மிகவும் சிறந்த 10 நாட்களாம். எப்படி அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள், நல்ல காரியங்கள் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நன்மை காரியங்களை விட அதிகமான நன்மையை சேர்க்கக்கூடிய 10 நாட்களாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்களை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டும் சொல்கிறான், அல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அதாவது இந்த 10 நாட்கள் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை, கண்ணியம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த சத்தியத்தின் மூலமாக நம்மளுக்கு தெரியறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? ஒரு சத்தியம் என்பது செய்யறான். இது நம்மளுடைய முதல் கேள்வி முடிஞ்சிருச்சு. 2வது கேள்வி என்ன? இந்த நாட்களில் நோன்பு வைப்பது இருக்குதா? அதாவது இந்த 10 நாட்களில் நோன்பு வைக்கலாமா அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 நாளும் நோன்பு வைத்ததாக நம்மளுக்கு ஹதீஸ் எல்லாம் கிடைக்குது. சில
ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள், அதாவது உம்மஹாத்துல் முஃமினீன், அதாவது முஃமின்களுடைய தாய்மார்கள் என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும் போது இந்த ஐயாமுல் அஷ்ர்ல, அதாவது இந்த 10 நாட்களில் முதல் 9 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹதீஸ் கிடைக்குது. இது வந்து எந்த ஒரு புக்கில் இருக்குது, நஸாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நூல்ல வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதற்கு பின்னாடி அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கலாமா, அதாவது 9வது ஸில்ஹிஜ்ஜா பெருநாளைக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது ஈதுல் அத்ஹா இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் நேத்து நோன்பு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுடைய ரிவாயத்திலே இப்படி வருது என்னண்டு, யார் ஒருவர் 9வது ஸில்ஹிஜ்ஜால நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய முந்தின வருஷத்துடைய அந்த ஒரு வருஷம் மற்றும் பிந்திய வருஷம் 2 வருடங்களில் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதற்கு பின்னாடி 4வது கேள்வி, அரஃபாவுடைய நாளில் துவா கேட்பது எப்படி? அரஃபாவுடைய நாளில் துவா கேட்பதனுடைய அந்த ஃபதீலத், அதாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கைருத் துஆஇ யௌமு அரஃபா, அதாவது துவாக்களிலேயே மிகவும் சிறந்த துவாவாக எது திகழும், அரஃபாவுடைய அந்த அரஃபா நாளில் நாங்கள் துவா செய்வது. அதாவது நம்மளுடைய அந்த நோன்பு என்பது அரஃபாவுடைய நாள்ல வைப்போம், அந்த நேரத்துல வந்து நம்ம துவா செய்யறது என்பது என்னவாகும், மிகவும் சிறந்ததாக இருக்கும். இது வந்து இந்த ஹதீஸ் வந்து ஹசனுடைய அந்த தர்ஜாவில் இருக்குது. மற்றும் இது இந்த ஹதீஸ் எந்த புக்கில் இருக்குது, திர்மிதியில இருக்குது. அதற்கு பின்னாடி 5வது கேள்வி, 5 நாட்கள் தொடர்ந்து எந்த பண்டிகைன்றது, அதாவது ஈத்ன்றது வரும் அப்படின்னு சொன்னால் இந்த 5 நாட்கள் தான். நம்ம எப்படி 5 நாள் கணக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால், யௌமுல் அரஃபா, அதாவது அரஃபாவுடைய நாள், அதாவது 9வது ஸில்ஹிஜ்ஜா, மற்றும் யௌமுன் நஹர், அதாவது நம்ம வந்து என்னைக்கு குர்பானி கொடுப்போமோ அந்த நாள், 2 நாள் ஆயிடுச்சா. அதற்கு பின்னாடி ஐயாமுத் தஷ்ரீக். ஐயாமுத் தஷ்ரீக் அப்படின்னு சொன்னால் ஈதிற்கு பின்னாடி, அதாவது இந்த பெருநாளைக்கு பின்னாடி 3 நாட்கள். ஐயாமுத் தஷ்ரீக் எதை சொல்லுவாங்க, ஈதுக்கு பின்னாடி 3 நாட்களை என்ன சொல்லுவாங்க, ஐயாமுத் தஷ்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயாமுத் தஷ்ரீக் இந்தனா அஹ்லுல் இஸ்லாம் வஹிய ஐயாமு அக்லும் வஷ்ருபுன். இந்த 5 நாட்களும் இந்த நாட்கள் என்னவாம், அதாவது ஐயாமுத் தஷ்ரீக்ன்றது என்னவாம், உண்ணும் நாளும் மற்றும் குடிக்கும் நாளும். இந்த நாள்ல வந்து நோன்பு பண்றது வைக்கக்கூடாது. இந்த 4 நாட்கள் இருக்குல்ல, யௌமு அரஃபா விட்டுக்கிட்டு யௌமுன் நஹர் மற்றும் ஐயாமுத் தஷ்ரீக், இந்த 4 நாட்களும் என்னவாகும், உண்ணக்கூடிய நாட்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இது வந்து முஸ்தத்ரிக்குல் ஹாக்கிம்ல சஹீஹான ரிவாயத்தாக இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி 6வது ஒரு கேள்வி, யௌமுன் நஹருடைய அந்த ஃபதீலத்ன்றது, யௌமுன் நஹருடைய முக்கியத்துவம் என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஸமுல் அய்யாமி இன்தல்லாஹி யௌமுன் நஹரி சும்மல் குரா. மற்றும் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்விடத்தில் மிகவும் முக்கியமான, அதாவது மிகவும் கண்ணிய முக்கிய என்னது நாட்கள் என்னது, யௌமுன் நஹர், அதாவது ஈதுடைய அந்த நாள், மற்றும் ஐயாமுல் குரா, அதாவது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அல் பிதாயா வன் நிஹாயால வந்து இது வந்து என்ன சொல்லப்படுது, நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி 7வது ஒரு கேள்வி என்னது, இந்த குர்பானி என்பது முன்னாடி உள்ள உம்மத்துகள் மீது இருந்துச்சா அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது என்ன சொல்றான், லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னாஹு மஸ்கன, அதாவது கடந்த எல்லா உம்மத்துகளின் மீதும் இந்த குர்பானியை நாங்கள் என்ன பண்ணோம், சட்டமாக செய்தோம். அதாவது அவங்களுக்கு இந்த குர்பானின்றது இருந்துச்சு. இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியப்படுது, அல்லாஹ்வின் மீது அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய பெயரை எடுத்து குர்பானியை கொடுப்பது என்பது நம்மளுக்கு மட்டும் எனது முக்கியமானது, அதாவது தனித்துவமானது கிடையாது. முன்னாடி உள்ள கோமங்களுக்கும் முன்னாடி உள்ள நபர்களுக்கும் என்னவாகுது, உம்மத்துகளுக்கும் இந்த குர்பானி என்பது இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது சூரா ஹஜ்ல, லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னாஹு மஸ்கன லியுذكر اسم الله عليه ما رزقناهم من الانعام, சூரா ஹஜ். இந்த விஷயங்களை சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த ஆபில் காபிலுடைய அந்த சிச்சுவேஷனையும் அந்த சம்பவத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது அந்த இடத்துலயும் என்னது, குர்பானின்றது நடந்திருக்குது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலையும் என்ன நடந்திருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்பானியை கொடுக்க சொல்லி ஒரு காலமாடை
குர்பானி கொடுக்க சொல்லி கட்டளை என்பது இட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுலைமான் சொல்லுடைய காலத்துல என்னது அந்த குர்பானியுடைய சட்டங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கும். அதற்கு பின்னாடி 8வது ஒரு கேள்வி, குர்பானியுடைய ஹிக்மத், அதாவது இதனுடைய நோக்கம் என்ன? நம்ம வந்து குர்பானின்றது கொடுக்குறோம்ல, இந்த குர்பானியுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் சில நன்மைகள் இருக்குது. நம்ம வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய நெருக்கம் என்பது நம்மளுக்கு கிடைக்குது. இரண்டாவது ஒரு நோக்கம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்தை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும், அதை வந்து நம்ம நிறைவேற்றணும். இது 2வது ஒரு பலன். அதற்கு பின்னாடி நம்ம வீட்டுல வந்து சந்தோஷமான ஒரு நிலைமையை நம்ம அடைகிறோம். அந்த நாள் என்ன பண்ணுவோம், எல்லா விருந்தினர்களும் ஒண்ணு சேர்ந்து எல்லா குடும்பத்தினர்களும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஒரு பெருநாளாக கொண்டாடுவோம். 4வது ஒரு பலன், ஏழை மக்களுக்கு கறி என்பது கிடைக்குது. ஏழை மக்களுக்கு கறி என்பது நம்ம என்ன பண்றோம், தானமாக கொடுக்கிறோம். அதற்கு பின்னாடி இந்த நேரத்தில் அல்லாஹுக்கு ஷுக்ரும் செய்யறோம். இந்த மாதிரி சில பலன்கள் நம்மளுக்கு என்னவாகுது, குர்பானி கொடுப்பதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது மதஅலைக்கும், அதாவது உங்களுக்கும் மற்றும் உங்களுடைய அண்டை வீட்டார்களும் என்ன பண்ணது, இதிலிருந்து அதிகமான நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்பானியின் மூலமாக நம்மளுக்கு சொல்றாங்க. அதற்கு பின்னாடி 9வது கேள்வி, இந்த குர்பானி என்பது ஹஜ்ஜுக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒண்ணு நம்மளுக்கு பிறந்திருக்கலாம். அதாவது குர்ஆன்ல எந்த இடத்துலயும் சரி நீங்க வந்து தனியாக குர்பானியை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜுக்கு மட்டும் இந்த அமலா, வெளியில கிடையாதா? நம்மளுக்கு வந்து நம்ம அடிப்படையாக என்ன செய்வோம், நம்ம வந்து குர்பானி என்றது பண்ணுவோம், ஆனால் நம்மளுக்கு ஆதாரம்ன்றது கிடையாது. நம்ம வந்து வெளியில வந்து ஹஜ்ஜுடைய ஐயாம் இல்லாம, அந்த இடம் இல்லாம, அரஃபாவுடைய அந்த மைதானம் இல்லாம நம்ம இங்கேயும் பண்ணிதான் ஆகிறோம். ஆனால் அதனுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ضحى في المدينة كبشتين وأبيزين وأملحين وأقرنين, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே 2 ஆடுகளை, அதாவது ஆண் ஆடுகளை என்ன பண்றாங்க, குர்பானி என்பது கொடுக்குறாங்க. அந்த குர்பானியுடைய அந்த விலங்குகளுடைய லட்சணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது அம்லஹைன், கருப்பு மற்றும் சிகப்பு, அதாவது வெள்ளை நிறம் கொண்ட 2 நிறங்களும் கலந்த கலவையை கொண்ட அந்த ஆடுகள், மற்றும் கொம்பு உள்ள ஆடுகள், மற்றும் கசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நம்ம தெலுங்குல சொன்ன போனால் பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த ஆட்டுடைய சின்னங்களை சொல்லி என்ன சொல்ல வர்றாங்க, இது வந்து வேற ஒரு இடத்துலையும், அதாவது மக்காவில் அரஃபாவுடைய மைதானத்தில் நடக்கக்கூடிய அமல் இல்லை, மாறாக என்னது வெளியிலையும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. 10வது ஒரு கேள்வி என்னது, இந்த குர்பானி என்பது வாஜிபா, அதாவது கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு கடமையா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த குர்பானி என்பது கட்டாயமான கடமை கிடையாது. நம்ம வந்து தவறுதலாகவும் புரிஞ்சுக்கிட கூடாது. ஆனாலும் சட்டம் என்ன, இஸ்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம விவரிச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி என்னது, இதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பேசுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜதி வ அராத அஹதுக்கும் அத்ஹியா ஃபஅம்ஸக அன் ஷஹ்ரிஹி வ அத்ஃபாரிஹி, யார் ஒருவர் ஜில்ஹிஜ்ஜாவுடைய அந்த நிலவை காண்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யட்டும், குர்பானியை எனது மனசுல நினைச்சிருக்காங்களோ, யார் வந்து குர்பானிக்காக நியத்து செஞ்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணட்டும், தன்னுடைய முடியையும் தன்னுடைய நகங்களையும் வெட்டாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், அராத அஹதுக்கும், நினைத்தால், அதாவது உங்களுடைய நியத் என்பது இருந்தால், ரமலானுடைய நோன்புக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ரமலானுடைய நிலவை பார்த்தால் என்ன பண்ணுங்க, நீங்கள் உண்ணுவதிலிருந்தும் பருவதிலிருந்தும் நின்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை என்பது செஞ்சாங்க. ஆனால் இங்க வந்து கட்டளை கிடையாது. உங்களோட நியத்து இருந்தால், உங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கணும், நீ குர்பானி என்பது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அது இல்லாமல் குர்பானி எனக்கு வந்து இந்த வருஷம் நான் கொடுக்க நினைக்கல அப்படின்னு நினைச்சால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து நகங்களையும் நம்மளுடைய முடியையும் வெட்டாமல் இருக்க தேவையில்லை. ஆனால் இங்க நம்மளுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை சொல்லாமல், கட்டளையான வார்த்தைகளை உச்சரிக்காமல், மாறாக உங்களுடைய நியத்து, உங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பின்னாடி சஹாபாக்களுடைய அமல் எப்படி இருந்துச்சு,
ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் இருவரும் என்ன பண்ணுவாங்களாம், சில நாட்கள் அதாவது சில நேரங்கள் வேண்டுமென்றே தங்கிட்ட வசதி இருந்தும் சரி என்ன பண்ணுவாங்க, குர்பானி பண்ணாமல் விட்டு விடுவாங்க. வசதி இருந்தும் சரி என்னவாகும், குர்பானியை செய்ய விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, தாங்கள் கண்டினியூஸாக அதாவது தொடர்ந்து செய்வதனால் என்னவாகுமாம், மக்களும் இதை வாஜிப் என்று நினைத்துக் கொள்வார்கள், இது ஃபரல் என்று நினைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சில நேரங்கள்ல விட்டுருவாங்க. இதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதாவது நம்ம குர்பானிக்கு எந்த ஒரு தனித்துவம் கிடையாது, நம்ம பண்ணாலும் பண்ணாட்டாங்க ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஆனா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஆனால் இங்க நம்மளுடைய சட்டத்தை தெரிவது மிகவும் அவசியம். இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் சொல்லுவேன், குர்பானி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. 10வது ஒரு கேள்வி, 10வது அல்லது ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். 10வது இது. 11வது ஒரு சட்டம் என்னது, குர்பானிக்காக வேண்டி நம்ம ஜகாத்துடைய அந்த தொகையை அடைய வேண்டுமா, அதாவது நம்ம ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்மள்ட்ட ஒரு சில தொகை என்பது இருக்கும். அந்த அளவுக்கு தொகை நம்மள்ட்ட இருந்தாலும் குர்பானி கொடுக்கறதுக்கு நம்ம தகுதி ஆகுவோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்ல கிடையாது. ஜகாத் கொடுக்கறதுக்கு, ஹஜ் கொடுக்கறதுக்கு ஒரு தொகை என்பது நம்மளுக்கு தேவை. இந்த அளவுக்கு தொகை இருந்தாத்தான் நீங்க என்ன பண்ணணும், ஜகாத் கொடுக்க என்பது தேவைப்படும். அல்லது இந்த அளவுக்கு தொகை இருந்தாத்தான் நீங்க என்ன பண்ணணும், ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இருக்கிற மாதிரி இந்த குர்பானிக்குன்றது தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது. ஒரு நபர் எப்படி அப்படின்னு சொன்னால், தான் ஆடு வாங்கி குர்பானி கொடுத்தாலும் சரி தான் ஏழையாக மாற மாட்டார், தன்னுடைய குடும்பத்தை பட்டினியில போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணலாம், குர்பானி என்பது கொடுக்கலாம். இது 11வது கேள்வி. 12வது என்னது, இந்த குர்பானியுடைய முக்கியத்துவம் என்ன, குர்பானியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வார்த்தையாக, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, மாறாக தன்னுடைய வார்த்தையாக சொல்கிறார்கள். என்னன்னு, யார் ஒருவர் சக்தி பெற்றிருந்தும் அவர் குர்பானியை செய்யவில்லையோ அவர்கள் ஈத் துலு வர வேண்டாம், எங்களுடைய ஈத்காஹுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா சொல்றாங்க. அதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பாருங்க, பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன சொல்றாங்க, யார் ஒருவர் இந்த ஹதீஸ் பாருங்க, முழுமையான ஹதீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு நாள் அதாவது தொழுகைக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, அந்த குர்பானி என்றது செஞ்சிடறாங்க. அதாவது தன்னுடைய விலங்கை ஜபஹ் பண்ணிடுறாங்க, அதாவது குர்பானி பண்ணிடுறாங்க. பண்ண பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு இது தெரிய வருது. தெரிய வந்து பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நீங்க இதற்கு பதிலாக இன்னொரு ஆட்டை, அதாவது இன்னொரு குர்பானி விலங்கை என்ன பண்ணுங்க, அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால், குர்பானி என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருவேளை இந்த குர்பானி என்பது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு விலங்கு அருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க, அவங்கள்ட்ட எந்த ஒரு விலங்கும் இல்லை, லைஸ இந்தி இல்லா ஜுஸ்ஆ, அவங்கள்ட்ட ஒரு வருஷத்தை விட கம்மியான விலங்கு தான் இருந்துச்சு அந்த நேரத்துல. ஆனாலும் சரி என்ன சொல்றாங்க, இந்த விலங்கை நீங்கள் அருங்கள், அதற்கு பதிலாக இந்த விலங்கு, அதாவது இந்த ஒரு வருஷத்திற்கும் குறைவான அந்த விலங்கு உங்களுக்கு மட்டும்தான், இந்த நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் இது என்னது அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த குர்பானிக்கு என்பது தனியான ஒரு அஹ்மியத் என்பது, தனியான ஒரு முக்கியத்துவம் என்பது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க. ஆனால் இதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொல்லும் போது வாஜிப்ன்றது கிடையாது. அதாவது நமக்கு என்ன சொல்லலாம், வாஜிப் கிட்டத்தட்ட வாஜிப் மாதிரி நம்ம இதை வாஜிப் என்று சொல்ல முடியாது. அதற்கு பின்னாடி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதை விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விட்டு விடக்கூடிய அமல் கிடையாது, செய்யக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஹதீஸ்ன்றது தெரியும். அதற்கு முன்னாடி 12வது ஒரு விஷயம், நம்ம இந்த குர்பானிக்காக வேண்டி எனது தகுதி பெற்றவர்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், நம்மளுக்கே தெரியும். நம்ம நிறைய விஷயங்களை வாங்குவோம்.
நிறைய விஷயங்களை செய்வோம். அந்த இடத்துல எல்லாம் நம்ம எதுவும் பாகபட்சம் பார்க்க மாட்டோம். இந்த 9, 10,000 இந்த காசுகள் செலவழிக்கிறதுனால நம்மளுடைய குடும்பத்தில் சிரமங்கள் வராது, அல்லது நம்ம ஏழ்மைக்கு தள்ளி விடப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், நம்ம குர்பானி என்பது செய்யலாம். மாறாக என்னது, நம்மளுடைய அந்த சம்பாத்தியம் என்பது ஜகாத்துடைய அந்த காசுக்கு சேர தேவையில்லை. மற்றும் 13வது ஒரு கேள்வி என்னது, நம்ம குர்பானிக்காக வேண்டி கடன் வாங்கலாமா? கடன் வாங்கி குர்பானி என்பது செய்யலாமா அப்படின்னு சொன்னால் தேவையில்லை. குர்பானி கடன் வாங்கிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. அவங்கள்ட்ட இருந்தா செய்யலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் ஒரு நபர் நன்மை நாடி குர்பானி செஞ்சு ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்ன்றது வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேல எந்த விதமான குற்றமும் கிடையாது. அதை அவங்க திரும்ப கொடுக்க முடியும் அப்படின்றது சொன்னார். 14வது ஒரு கேள்வி, குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு தேவைப்படும் விஷயங்கள். இந்த குர்பானி என்பது ஒவ்வொரு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் மீதும் சட்டமாக இருக்குதா அப்படின்னு சொன்னால் கிடையாது. மாறாக என்னது, இதுல 2 விஷயங்களை பார்க்கணும். முதல் விஷயம் என்ன, ஒரு குடும்பத்துல இருப்பாங்க, எல்லாருமே அந்த குடும்பத்துல தாய், தன்னுடைய மருமகள், தன்னுடைய மகன், தன்னுடைய மருமகன் எல்லாரும் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி குடும்பம் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல தான் சாப்பிடுவாங்க, ஒரே சமையல் தான் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க குடும்பத்து தரப்புல இருந்து என்னவாகும், ஒரு குர்பானி செய்தால், அதாவது ஒரு விலங்கை குர்பானி செய்தால் அது போதுமானதாக இருக்கும். இதற்கு மாறாக 2வது ஒரு சிச்சுவேஷன் என்னவாக இருக்கும், ஒரு குடும்பமாக இருப்பார்கள், அவங்களுடைய சமையல் என்பது தனியாக இருக்கும், அவங்களுடைய செலவுகள் என்பது தனியாக இருக்கும், அவங்களுடைய ரூம்கள், அதாவது அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள் என்னவாகும், தனியாக இருக்கும் என்ற சொல்ல பட்சத்தில் என்னவாகும், ஒவ்வொருக்கும் தனித்தனியான குர்பானி என்பது கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டியும், தன்னுடைய வீட்டு நபர்களுக்காக வேண்டியும், மற்றும் தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டியும் விலங்குகளை என்ன பண்ணுவாங்க, வருஷம் குர்பானி என்பது கொடுப்பாங்க. இது 16வது கேள்வி. 15வது கேள்வி என்ன, ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட விலங்குகளை குர்பானி செய்யலாமா? அதாவது ஒரு வீட்டுல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே குடும்பம் தான், ஒரே இடத்துலதான் சமைக்கிறாங்க, எல்லாரும் ஒரே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு விலங்கு அறுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல வரக்கூடிய கறி என்பது என்னவாகும், அந்த வீட்டுக்கு சரியா போற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம், என்னது, ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த விலங்குகளை அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, புகாரியுடைய ரிவாயத்தில் வருது, 2 ஆடுகளை அறுப்பார்கள். 2 ஆடுகளை அறுப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, நானும் என்ன பண்ணுவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு 2 ஆடுகளை நான் குர்பானி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக நமக்கு தெரிய வரும். மற்றும் 16வது கேள்வி, பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் குர்பானி செய்யலாமா? பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் குர்பானி என்பது செய்யலாமா அப்படின்னு சொன்னால், பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் குர்பானி செய்யலாம். ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. போனப்பம் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு தன்னுடைய அந்த விலங்கை குர்பானியை கொடுத்துட்டு இதனுடைய மாமிசத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க மதீனா போய் சேர்ற வரைக்கும் அந்த மாம்சத்தை உண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹதீசுகள்ல காணப்படுது. இது முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. மற்றும் 17வது ஒரு கேள்வி, மையத்துக்காக வேண்டி குர்பானி செய்யலாமா? அதாவது நம்ம வீட்டுல நிறைய நபர்கள் இறந்து போயிருப்பாங்க, நம்மளுடைய வாப்பாவா இருக்கட்டும், நம்மளுடைய அம்மாவா இருக்கட்டும், நம்மளுடைய பாட்டனார் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பெயர்ல தனித்துவமாக எனது குர்பானி என்பது செய்யலாமா அப்படின்னு சொன்னால் இதற்கான ஒரு ஆதாரமும் கிடையாது. அதாவது எங்களுடைய வாப்பம்மா இறந்து போயிட்டாங்க, நான் அவருக்காக வேண்டி என்ன பண்ணுவேன், குர்பானி செய்யலாமா அப்படின்னு சொன்னால் கிடையாது. இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. மாறாக என்னது, யாரு எனக்காக வேண்டி என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டிதான் நான் என்ன பண்ணிக்கணும், எனது குர்பானி என்பது, அதாவது உயிருடன் இருக்கிறவங்களுக்காக வேண்டிதான் குர்பானி என்பது செய்யணும். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாத்தில் ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் சரி அது பிதஅத் அப்படின்னு சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்தன். ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்யப்படாவிட்டால்
அது என்னவாகும்? ரத்தாகிவிடும், அது வந்து மர்தூதாகிவிடும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ்வின் பாலால். அதற்கு பின்னாடி ஒரு ஹதீஸ் ஒண்ணு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலை கொண்டு நம்மளுக்கு வந்து ஆதாரம் காண்பிக்க நினைப்பாங்க. எப்படி ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி செய்யும் போது என்ன சொன்னாங்களாம், எனக்கு என்னுடைய தரப்பிலிருந்தும் என்னுடைய குடும்பத்து தலைமுறையிலிருந்தும் மின் முஹம்மதின் வ மின் ஆலி முஹம்மதின் வ மின் உம்மதி முஹம்மதின், அதாவது முஹம்மதுடைய தரப்பிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் நபர்களின் தரப்பிலிருந்து மற்றும் அவர்களுடைய உம்மத்தின் தரப்பிலிருந்து மற்றும் நாலாவது அங்க என்ன சொல்றாங்க, யார் குர்பானி செய்ய முடியவில்லையோ அவர்களின் தரப்பிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக எனது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் தான். ஆனால் நாம் இங்க வந்து கூர்ந்து கவனிக்கும் போது, அதாவது யோசிக்கும் போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு உம்மத்ன்றது இருந்துச்சு. தனிப்பட்ட ஒரு உம்மத்ன்றது, அதாவது நம்ம இருக்கோம், அவங்களுடைய உம்மத்தாக யார் இருக்கும்? நம்ம இருக்கோம். நம்மளுக்கு எந்த உம்மத் இருக்குது? என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு எந்த உம்மத் இருக்குது? நம்மளுக்கு ஒரு தனி உம்மத்து கிடையாது, நம்ம நபியும் கிடையாது, நம்மளுக்கு ஒரு தனி உம்மத்தும் கிடையாது. அதனால் இது என்னவாகும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தனித்துவம் வாய்ந்த ஒரு கட்டளையாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து எந்த உம்மத்தும் கிடையாது. அந்த உம்மத்துல என்னவாகும்? இறந்தவங்களும் இருக்காங்க, இறக்க போறவங்களும் இருக்காங்க, இன்னும் உசுரோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தனித்துவமான ஒரு கட்டளையே தவிர மற்ற நபர்களுக்கு இது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். 18வது ஒரு கேள்வி, தன்னுடைய யார் ஒருவர் குர்பானி செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்க எப்ப வரைக்கும் தன்னுடைய முடியையும் தன்னுடைய நகங்களையும் வெட்டாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா யுதஹிய, அவர்களுடைய அந்த விலங்கு என்பது குர்பானியை கொடுக்கும் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? தன்னுடைய முடியையும் தன்னுடைய நகங்களையும் வெட்டக்கூடாது. இங்க வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கோம். எப்போ நம்ம வந்து நம்மளுடைய விலங்கு குர்பானி கொடுக்குறோமோ உடனே போய் என்னவாகுவோம்? அந்த பார்பர் ஷாப்ல முடிவெட்டுற கடையில உட்கார்ந்துருவோம். ஆனா வந்து கடமை கிடையாது. என்னது? உடனே போய் நம்ம முடி வெட்டணும் கிடையாது. இந்த 10 நாட்கள் நீங்க முடி வெட்டாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடமையை தவிர இதற்கு பின்னாடி நீங்க வந்து கண்டிப்பாக முடி வெட்டி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கிடையாது. அதனால என்னது? முதல்ல போய் நம்ம வந்து நம்மளுடைய முடி வெட்டி ஆகணும். இது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், என்னது, இதர மத சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தகவல் செத்து போயிட்டா உடனே போய் தன்னுடைய முடிய வந்து மொட்டை போடுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம இதை ஆக்கக்கூடாது. மாறாக நம்மளுக்கு கட்டளை என்ன? முடியையும் மற்றும் என்னது நகங்களையும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை. உடனே போய் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, நீங்க போய் வெட்டிடாதீங்க, வெட்டுறது உங்க மேல கடமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். 19வது கேள்வி என்னது? வெறும் யாரெல்லாம் இந்த அமலை செய்ய வேண்டும்? அதாவது நான் வந்து இன்னைக்கு என்னுடைய குடும்பத்துல குர்பானி செய்யறேன் அப்படின்னு சொன்னா, நான் மட்டும் இந்த முடியையும் நெகத்தையும் வெட்டாமல் இருக்கணுமா, என்னுடைய குடும்பத்து நபர்கள் அனைவரும் இந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் மட்டும் இருந்தால் போதும். அதாவது யார் குர்பானி செய்யறாங்களோ அவங்க மட்டும் தன்னுடைய முடியையும் தன்னுடைய நெகங்களையும் வெட்டாமல் இருந்தால் போதும். மாறாக எல்லாரும் வந்து இதை கடைபிடிக்க தேவையில்லை. இதற்கு பின்னாடி இந்த குர்பானிக்காக வேண்டி எப்படிப்பட்ட இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது தன்னுடைய அந்த விலங்குடைய லட்சணங்கள் என்னவாக இருக்கணும்? நம்ம வந்து நிறைய பயான்கள்ல கேட்டிருப்போம். என்னது, நம்ம வந்து ஜும்மா தொழுகை வரும்போது முதலில் யார் வர்றாங்களோ வந்து ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த அளவுக்கு ஒரு நன்மை என்பது கிடைக்கும். அடுத்து வர்றவங்களுக்கு ஆடு, அடுத்து வர்றவங்களுக்கு மாடு, அடுத்து வர்றவங்களுக்கு ஆடு, அடுத்து வர்றவங்களுக்கு கோழி, அதுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு என்னது முட்டை குர்பானி கொடுத்த அளவுக்கு. அதாவது குர்பானி என்பது 5 விதமான விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆனுடைய கட்டளை என்ன? எந்த விலங்குகளை நம்ம வந்து குர்பானியை கொடுக்கலாம்? உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனால், என்கிட்ட வந்து காசு இல்லை, அதாவது ஆடு வாங்குற காசுக்கு கோழி வந்து நிறைய வரும், நான் வந்து கோழியை குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் கோழி குர்பானி முடியாது. அதுவும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஜோடிகள் எத்தனை? 4 விதமான ஜோடிகள். அதாவது சல்மானியத் அஸ்வாஜ், 8 விதமான ஜோடிகள். இந்த 8 ஜோடிகளையும் தான், அதாவது 4 ஜோடிகள், 4 விலங்குகள் 8 ஜோடிகள் ஆகும், 8 விலங்குகள் ஆகும். அதுல முதல் என்னது?
செம்பரி ஆடு, செம்பரி ஆடு, அது ஆணாக இருக்கட்டும் மற்றும் பெண்ணாக இருக்கட்டும், இரண்டாயிருச்சு. மற்றும் ஆடுகள், செம்பரி ஆடு மற்றும் நார்மலான ஆடு, 2 2 4. அதற்கு பின்னாடி மினல் பக்ரிஸ்னைன், மாடு, மாடுல வந்து ஆண் பெண். அதே மாதிரி அதாவது ஒட்டகம். இந்த 4 விலங்குகளை தவிர எந்த விலங்கையும் குர்பான் என்றது கொடுக்க கூடாது. இந்த குர்பான் என்றது எத்தனை விலங்குகள் மேல் அமல் செய்யப்படும்? 4 விதமான விலங்குகள். செம்பரியாடு மற்றும் நார்மல் ஆடு, வெள்ளாடுன்னு சொல்லுவாங்கல்ல அது, மற்றும் என்னது மாடு, மாட்டுலையும் என்னது ஆண் பால் பெண் பால் இரண்டும் இருக்கலாம். அதே மாதிரி இபில், அதாவது ஒட்டகம், இதுலயும் ஆண் பால் இருக்கலாம் பெண் பாலும் இருக்கலாம். இந்த 8 விலங்குகளை தவிர வேற எந்த விலங்குமே, அதாவது இதுக்கு உயர்தரமான விலங்குகள்லாம் இருக்குது. நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு புள்ளிமான கொண்டு வந்து குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது குர்பானி கிடையாது, குர்பானி என்றது சொல்லப்படாது. அதற்கு பின்னாடி 21வது கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விலங்குகளை எல்லாத்தையும் வந்து குர்பானியை கொடுத்தாங்களே, வெறும் கட்டளை மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விதமான விலங்குகளையும் குர்பானி என்பது கொடுத்தார்கள். உதாரணத்துக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு ஹதீஸ்ல படிச்சோம், மின் கப்ஷத்தைன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகளை என்ன பண்ணுவாங்க, குர்பானி என்றது கொடுப்பாங்க. அதனுடைய சின்னங்களையும் அதனுடைய அடையாளங்களையும் நம்ம வந்து சொல்லி பார்த்தோம். என்னது, அது வெள்ளையும் மற்றும் கருப்பும் நிறம் சேர்ந்த ஆடுகளாக இருக்கும். அதனுடைய கொம்புகள் என்னது இருக்கும். அதற்கு பின்னாடி அது வந்து கசி செய்யப்பட்ட, அதாவது அதனுடைய இது வந்து எடுக்கப்பட்ட ஒரு விலங்குகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டையும் அறுத்திருக்காங்க. இது வந்து முஸ்லிமுடைய ரிவாயத்துல வந்து நம்மளுக்கு தெரியுது. அதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகங்களையும் அறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். இது வந்து 21வது கேள்வி. 22வது கேள்வி என்ன, நம்ம வந்து எந்தெந்த விலங்குகளிலிருந்து எவ்வளவு பங்குகளை ஏற்கலாம், பங்குகளை எடுக்கலாம்? அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்மளுடைய இடத்துல பிரபலமாக செய்யப்பட்டது என்ன, ஒரு மாட்டுல வந்து 7 நபர்கள் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு பிறக்கும், நம்ம வந்து ஆட்டுல பங்கு சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆடு என்பது பங்கு சேரக்கூடிய ஒரு விலங்கு என்பது கிடையாது. இது வந்து ஹதீசுகள்லயோ குர்ஆன்லயோ எங்கேயும் வந்து நம்மளுக்கு ஒரு தலீல் என்றது, ஒரு ஆதாரம் என்றது கிடைக்காது. ஒரு நபர், அது வந்து ஒரு சிறிய விலங்கு, அதுல வந்து மிகவும் கம்மியான கறிதான் வரும். அதனால என்ன பண்ணணும், முழுமையான ஒரு ஆட்டை ஒரு நபர் என்ன பண்ண வேண்டும், குர்பானி என்பது கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஒட்டகத்திலிருந்து எத்தனை பங்கு அப்படின்னு சொன்னால், ஒட்டகத்திலிருந்து 10 பங்குகள் போடலாம். ஆட்டுல வந்து ஒரு நபர், எனது மாட்டுல 7 நபர்கள், அதே மாதிரி ஒட்டகத்துல எத்தனை பேரு, 10 நபர்கள் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முஸ்லிமுடைய ரிவாயத்துல இது தெரிய வருது. மற்றும் ஹசி ஜான்வர், இந்த கசி அப்படின்னு சொல்ல போனால் என்ன அப்படின்னு சொன்னா பத்தின்னு சொல்லுவாங்க. பத்தி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்றால், இந்த ஆடு வந்து எந்த ஒரு பெண் ஆட்டுக்கு மேலும் இது பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய அந்த இதை, அதாவது தன்னுடைய ரிஷபங்களை எடுத்துருவாங்க. அதாவது சின்ன புள்ளியா இருக்கும் போதே, ஒரு பருவம் அடையும் போதே என்னவாங்க, அதனுடைய கொட்டைகளை என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு அது வந்து குடும்பத்துக்கு சாத்தியம் இல்லாமல் அது வந்து தன்னுடைய ஆண், அதாவது பெண் ஆட்டின் மீது போகாம வந்து அதை ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டை வந்து நம்ம குர்பானி கொடுக்கலாமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த இது எடுத்துடுறதுன்றது ஒரு குறையாக இருக்குது, அதனால இந்த ஆட்டுகளை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக இந்த மாதிரி ஆட்டை வந்து கொடுத்திருக்காங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதஹி கப்ஷதைனி அதீமைனி ஸமீனைனி வ அக்ர்னைனி வ அம்லஹைனி வ மௌஜூஐன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் அத்ஹா அன்னைக்கு 2 ஆட்டுகளை கொண்டு வந்தார்கள். அந்த ஆடுகள் எப்படிப்பட்டதாம், மிகவும் கொழுகொலுன்னு இருந்துச்சு, அதாவது பெருசாக இருந்துச்சு, கொழுகொலுன்னு இருந்துச்சு. மற்றும் மிகவும் விலை உயர்ந்ததாக பார்க்கறதுக்கு இப்படி இருந்துச்சு, மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்துச்சு. மற்றும் கொம்புகள் திரும்பியதாக, அதாவது அதனுடைய கொம்புகள் இப்படி சுழண்டு இருந்துச்சு, பெருசாக. என்னது சிகப் மற்றும் வெள்ளை மற்றும் கருப்பு நிறம் கலவை கொண்ட ஒரு ஆடுகளாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் என்ன பண்ணது, மௌஜு ஐ அப்படின்னு சொன்னா
ஹசி அந்த விலங்கு என்பது தன்னுடைய அந்த இதழ்களை எடுத்த ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. இது வந்து இப்னு மாஜால நமக்கு தெரிய வருது. நம்ம வந்து என்னது ஆண் விலங்கை அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், குர்பானி செய்வதை பார்ப்போம். பெண் விலங்கை குர்பானி செய்யலாமா அப்படின்னு சொன்னால் மேலும் சொல்லப்பட்ட ஹதீசுகள் நம்மளுக்கு என்ன தெரிய வருது, அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்பாலாக இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம், குர்பானி என்பது கொடுக்கலாம். 25வது ஒரு கேள்வி என்ன, இந்த விலங்குகளுடைய வயசு என்பது எவ்வளவு இருக்க வேண்டும்? விலங்குகள் நம்ம வந்து குர்பானி கொடுப்போம்ல, அந்த குர்பானியுடைய விலங்குகள் வயசு எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த விலங்காக இருந்தாலும் சரி, அதாவது 8 ரகமான விலங்குகள் நம்ம சொன்னோம்ல, இந்த 8 ரகமான விலங்குகளும் முஸின்னாவாக இருக்க வேண்டும். அதாவது அதற்கு பற்கள் வந்திருக்க வேண்டும். அதனுடைய அடையாளம் என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆடுகளாக இருந்தால் 1 வருஷம், ஆடுகளாக இருந்தால் 1 வருஷம் அடைந்து 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணணும், அது போயிருக்க வேண்டும். அதே மாதிரி ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் முடிந்து 6வது வருடத்தில் அது சேர்ந்திருக்க வேண்டும். அதே மாதிரி மாடாக இருந்தால் என்ன பண்ண வேண்டும், 2 வருடங்கள் முடிந்து 3வது வருடத்தை அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு வந்து இதனுடைய விளக்கத்தை சொல்றாங்க. 26வது கேள்வி, எந்த மாதிரி விலங்குகள் நம்ம வந்து குர்பானியை கொடுக்க கூடாது, எப்படிப்பட்ட விலங்குகள் குர்பானியை கொடுக்க கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் அவ்ரா, அதாவது அதனுடைய கண்கள் சரியான தெரியாத அல்லது பூ போட்ட கண்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்டை வந்து அந்த மாதிரி ஒரு விலங்கை நீங்கள் குர்பானி கொடுக்காதீர்கள். மற்றும் எப்படின்னா நம்ம வந்து கூர்த்தனம் கவனிக்க தேவையில்லை, நார்மலாக நமக்கு பார்த்தா தெரியும், அந்த அளவுக்கு வந்து அந்த சோதனை எல்லாம் பண்ண தேவையில்லை, நார்மலாக பார்த்தா தெரியும் அளவுக்கு இருந்தால் அந்த விலங்கை நம்ம வந்து குர்பானி கொடுக்க கூடாது. 2வது ஒரு சின்னம் என்னது, அது வந்து மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்க கூடாது. அதாவது அது வந்து மூக்கு சரி ஓடிக்கிட்டு என்னது மோஷன்ஸ் போய்கிட்டு இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆட்டையும் அந்த விலங்கையும் என்ன பண்ணக்கூடாது, குர்பானிக்கு சேர்க்க கூடாது. அதனுடைய கால்கள் நொண்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அது நொண்டுவது என்னது விவரமாக இருக்க வேண்டும். வெளியிலிருந்து பார்க்கும் போது என்னவாகும், அதனுடைய கால் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு விலங்கையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குர்பானியில் சேர்க்கக்கூடாது. மற்றும் எப்படி இருக்கக்கூடாது, அது மிகவும் லீனாக பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தையோ அல்லது விலங்கையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, குர்பானின்றது கொடுக்க கூடாது. இது வந்து முஅத்தா இப்னு மாலிக்லயும் மற்றும் முஸ்லிம்லயும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஹதீஸ்கள் நமக்கு நிறையவே கிடைக்கும். 27வது கேள்வி, காது கிழிக்கப்பட்ட அல்லது கொம்பு உடைக்கப்பட்ட விலங்குகளை நாம் குர்பானி கொடுக்கலாமா? நிறைய பேர் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க, காது கிழிச்சிருக்கா இந்த விலங்கை வந்து நீங்க குர்பானி கொடுக்காதீங்க, கொம்பு உடைஞ்சிருக்குதா இந்த மாதிரி விலங்கினை வந்து குர்பானிக்கு சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து என்னது, இப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் ஒன்று இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிடுறாங்க, நீங்க வந்து குர்பானியுடைய ஆட்டைய அல்லது விலங்கையோ வாங்கும் போது அதனுடைய காதுகளையும் அதனுடைய கண்களையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த காதுகளை பாருங்க அப்படின்னு சொல்றதுல கிழிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்லல. அதனால என்ன பண்ணலாம், கொம்பு உடைஞ்சிருந்தாலும் அல்லது காதுகள் கிழிக்கப்பட்டிருந்தாலும் என்ன பண்ணலாம், அதை குர்பானி என்பது கொடுக்கலாம். 28வது கேள்வி என்னது, இந்த குர்பானியுடைய விலங்கு விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டுமா அல்லது கறி அதிகமாக இருக்க வேண்டுமா? அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு விலங்கு இருக்குது, அந்த விலங்குடைய விலை 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து அதுல பெரிய கறியெல்லாம் இல்ல, 1 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள கறி அதுல இருக்குதா அப்படின்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள கறி அதுல இல்ல. ஆனால் இன்னொரு ஆடு இருக்குது, அது 50,000 ரூபாய் தான் சொல்லுவாப்ல, அந்த 50,000க்கு ஏற்பட்ட கறி என்பது என்ன ஆகுது, அந்த ஆட்டிலேயே அல்லது அந்த விலங்குலையே இருக்குது. எப்படிப்பட்ட என்னது விலங்கை நாம் வாங்க வேணும் அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, எந்த விலங்குல கறி அதிகமாக விழுதும், அதாவது நம்ம கொடுத்த விலைக்கு ஏற்ப என்னது கறியும் விழணும், அந்த மாதிரி ஒரு விலங்கு தான் நீங்க வாங்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை வாங்குறாங்களே இப்படி அவீமைன், அதாவது அதிகமான எடை கொண்ட விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருதுல அதுல. அதே மாதிரி சூரிய ஹஜ்ஜில ஒரு ஆயத்து என்பது வரும்,
இந்த யுஅஸ்ஸிம் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கத்திற்கு ஒரு முஃபஸ்ஸிரீன்கள் என்ன விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் மூன்று விதமான விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதாவது முதல் விஷயம் என்னது, அதையும் அதாவது அது மிகவும் பலுவாக கறி கொண்டதாக இருக்க வேண்டும் மற்றும் மிகவும் பருமன் கொண்டதாக இருக்க வேண்டும். நான்காவது என்னது, உயர்தரமாக இருக்க வேண்டும். அதாவது எப்படின்னா தன்னுடைய அதனுடைய சின்னம் எப்படி இருக்க வேண்டும், கறி என்பது நன்காக இருக்கும், முத்தின கறின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் டேஸ்டாக இருக்கக்கூடிய கறியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மூன்று விளக்கங்களையும் என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. நம்ம மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்ட விலங்குகள் வாங்குவாங்களாம் குர்பானிக்காக வேண்டி, மிகவும் அழகாக இருக்கக்கூடிய மற்றும் கறி உள்ளக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும் தான் வாங்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 29வது கேள்வி, ஒருவேளை நாம் வாங்கிய அந்த குர்பானி விலங்கு என்னவாகும், தொலைந்து போய்விடும் அல்லது இறந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னால் நாம் அதற்கு பதிலாக இன்னொரு விலங்கை வாங்க வேண்டுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னு சொன்னால் குர்பானியே வாஜிப் கிடையாது. ஃபர்ஸ்ட் இவங்க இரண்டாவது முறை அதை வாங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமும் கிடையாது. முஅத்தா இப்னு மாலிக்ல நம்மளுக்கு இது தெரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்க என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த நபர் நேர்த்து கடன் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நேர்ந்துக்கிட்டாங்க, ஒருவேளை இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இந்த விலங்கை எப்படியாவது குர்பானி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணணும், திரும்ப இன்னொரு ஆட்டையோ இன்னொரு விலங்கையோ வாங்கி அதை குர்பானின்றது செய்யணும். மாறாக இவர் நார்மலா ஒரு குர்பானி செய்யறாப்புல, இந்த ஈதுல் அத்ஹா அன்னைக்கு ஒரு குர்பானி செய்யறாங்க, அது தொலைஞ்சு போயிருச்சு அல்லது இறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆட்டை வாங்கி குர்பானி செய்யணும்னு அவசியம் தேவையில்லை. ஆனால் அந்த நபருடைய விருப்பம் என்னவாக இருக்கும், நான் குர்பானி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், வேற ஒரு விலங்கையும் வாங்கி என்ன பண்ணலாம், அவர் குர்பானி என்பது செய்யலாம். 30வது ஒரு கேள்வி, ஒரு குர்பானி இருக்குது, அந்த குர்பானியிலேயே அவர் ஈதுல் அத்ஹாவுடைய அந்த குர்பானியும் மற்றும் அகீகாவுடைய குர்பானியும் செய்யலாம்னு நினைக்கிறாங்களா? இது கூடுமா கூடாதா? டைம்ன்றது நிறைய ஆகுது, சொல்லலாம். இன்னும் முன்னாடி போலாமா? இன்னொரு 20 கேள்விகள் இருக்கு, முடிச்சிடலாமா? ஒரு நபர் என்ன பண்றாப்புல, ஒரு விலங்குலையே 2 விதமான குர்பானிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்னண்டு, ஒரு ஆட்டுல குர்பானியும் அதாவது ஈதுல் அத்ஹாவுடைய குர்பானியும் இருக்குது, அதே மாதிரி அகீகாவுடைய குர்பானியும் இருக்குது. இந்த 2 குர்பானிகளையும் ஒரே விலங்குல முடிக்கலாமா அப்படின்னு சொன்னால் இதற்கான ஆதாரம்ன்றது நம்மளுக்கு கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னு சொன்னால் 2 குர்பானியுடைய சட்டங்களும் தனித்தனியாக இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு பார்க்க போனால், இந்த முதல் குர்பானி அதாவது நம்ம பக்ரீத்ல அதாவது ஈதுல் அத்ஹால செய்யக்கூடிய குர்பானியை பார்க்க போனால் அது ஒரு ஆடாத்தான் இருக்கும். ஆனால் நம்ம அகீகா கொடுக்கும் போது ஆணாக இருந்தால் 2 விலங்குகள், அதாவது 2 ஆடுகள், அது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆடு, இந்த மாதிரி 2க்கும் தனிப்பட்ட சட்டங்கள் இருக்குது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா ஃபஹுவ ரத்தன், யார் ஒருவர் இந்த இஸ்லாத்தில் புதிதாக ஒரு அமலை செய்கிறார்களோ அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதற்கு பின்னாடி இந்த குர்பானி என்பது எத்தனை நாட்கள் செய்யலாம், எத்தனை நாட்கள் இந்த குர்பானியை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சொன்னால், குர்பானி என்பது மொத்தமாக 4 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள். எந்த நாள், யௌமுன் நஹர், அதாவது 9வது ஜில்ஹிஜ்ஜாக்கு பின்னாடி 10வது ஜில்ஹிஜ்ஜா, அதற்கு பின்னாடி வரக்கூடிய 3 நாட்கள் ஐயாமுத் தஷ்ரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 நாட்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகுல்லு ஐயாமுத் தஷ்ரீக் தப்ஹன் ரவாஹு அஹ்மத், அதாவது ஐயாமுத் தஷ்ரீக்ல எல்லா நாட்களும் என்னவாகுது, குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது 32வது கேள்வி என்னது, எந்த நாள் குர்பானியை கொடுப்பது, அதாவது நம்ம அதை ஹலால் செய்வது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபு வ அன் உஸல்லி ஐயுஸல்லி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா கொடுத்தார்கள், கொடுத்த பின்னாடி தொழுதார்கள், தொழுந்த உடனே என்ன பண்றாங்க, குர்பானின்றது கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமுன் நஹர் அன்னைக்கு, அதாவது 10வது ஜில்ஹிஜ்ஜா அன்னைக்கு பண்றதுதான் என்னவாகுது, சிறந்ததாக, அதாவது அஃஸலாக நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இதர நாளில் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா கொடுக்கலாம். அதுவும் ஒரு சிறந்த அமல் தான். நம்ம என்ன நினைக்க வேண்டும்,
நம்ம இன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழைகளுக்கு இதனால் பெரிய பலன் கிடையாது, எல்லாரும் வந்து கொடுக்குறாங்க. நம்ம நாளைக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்னவாகும், ஏழைகளுக்கு மிகவும் பலன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் நினைச்சா அப்படின்னு சொன்னால் அந்த 2வது நாளும் கொடுப்பாங்க, 3வது நாளும் மற்றும் 4வது நாளும் கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த குர்பானியை கொடுத்து கொள்ளலாம். ஏழைகளுக்கு என்ன பண்ண வேண்டும், ஏழைகளுக்கும் மற்றும் தனக்கும் பலன் நடக்கக்கூடிய நிலைமையிலே ஈதுடைய அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னாடி குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி என்பது பிறக்கும். இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்னண்டு, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல் தொழுதுருங்க, அதற்கு பின்னாடி நஹர்ன்றது பண்ணுங்க, அதாவது குர்பானின்றது கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மாதிரி என்ன பண்ண வேண்டும், முதலில் தொழுது விட வேண்டும், அதற்கு பின்னாடி தான் குர்பானி என்பது கொடுக்க வேண்டும். நம்ம வந்து ஒரு ஹதீஸ் ஒன்று பார்த்தோம். என்னது, ஒரு சஹாபி வந்து யாரு, பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க என்ன பண்றாங்க, தொழுகைக்கு முன்னாடியே குர்பானியை கொடுத்துடுறாங்க. தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்த பின்னாடி என்னவாகுது, மற்றது ஒரு விலங்கை கொண்டு வந்து அதையும் குர்பானி கொடுக்க சொல்றாங்க. அதனால என்ன பண்ண வேண்டும், தொழுகைக்கு முன்னாடி குர்பானி என்பது கூடாது. 34வது கேள்வி, குத்பாவுக்கு முன்னாடி, அதாவது தொழுவாக்கு பின்னாடி ஒரு குர்பான்றது நடக்கும், ஒரு பயான்ன்றது நடக்கும், இதற்கு முன்னாடி குர்பான்ன்றது கொடுக்கலாமா? குர்பான்ன்றது எனது சுன்னத்தான வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், குத்பாவுக்கு பின்னாடி என்ன பண்ண வேண்டும், இந்த குர்பானியை கொடுப்பதுதான் என்னது ஒரு சரியான அமலாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்னன்னு, ஸல்லல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம நஹர் ثم خطب ثم நஹர், புகாரி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, முதல் தொழு வைக்கிறாங்க, அதற்கு பின்னாடி பயான் சொல்றாங்க, அதற்கு பின்னாடி தான் என்ன பண்றாங்க, குர்பானின்றது செய்யறாங்க. 35வது கேள்வி, யாராவது ஒருவர் தவறுதலாக தொழுகைக்கு முன்னாடியே குர்பானியை கொடுத்து விட்டால் என்ன பண்ண வேண்டும், யார் ஒருவர் இந்த மாதிரி செய்யறாங்களோ என்ன பண்ண வேண்டும், அவர் வந்து தன்னுடைய குர்பானியை திரும்பவும் எடுக்கணும். மன் கான தபஹ قبل الصلاه فليعد, அவர் வந்து என்ன பண்ணட்டும், திரும்பவும் அந்த குர்பானியை கொடுக்கட்டும். ரவாஹுல் புகாரி. மற்றும் சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த இத வந்து அதாவது இறந்து போன அந்த விலங்கையை வந்து 2வது தடவை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து கண்டிப்பா கிடையாது. ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க, வேற ஒரு விலங்கை கொண்டு வர சொல்லி அதைத்தான் திரும்ப என்ன பண்றாங்க, குர்பானின்றது கொடுக்குறாங்க. அதாவது ஒரு விலங்கு குர்பானின்றது கொடுக்கப்பட்டுச்சு, அதற்கு பின்னாடி அவங்க வந்து தவறுதலாக செஞ்சதுனால 2வது ஒரு குர்பானி விலங்கு கொண்டு வரப்பட்டு அதுதான் வந்து என்ன பண்ணுச்சு, குர்பானின்றது இது கொடுக்கப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, மன் தபஹ قبل الصلاه فقد يذبح مكانا اخرى, அதாவது இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யார் ஒருவர் தொழுகைக்கு முன்னாடி குர்பானியை கொடுத்துறாங்களோ அவங்க என்ன பண்ணட்டும், அந்த விலங்குக்கு பதிலாக அவங்க வேற ஒரு விலங்கை குர்பானியை கொடுக்கட்டும். 36வது கேள்வி என்னது, இரவு நேரத்தில் குர்பானியை கொடுக்கலாமா? அதாவது நம்ம வந்து பகல் நேரத்துல தான் வந்து குர்பானி கொடுப்போம், ஆனா இரவு நேரத்திலையும் குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக குர்பானி என்பது கொடுக்கலாம், இரவு நேரத்திலும் கொடுக்கலாம். ஆனால் சிறந்த முறை எதுவாக இருக்கும், பகலில் குர்பானி கொடுக்கிறதா தான் இருக்கும். அதற்கு பின்னாடி 37வது கேள்வி, குர்பானியை எங்க கொடுப்பது சிறந்தது, குர்பானியை எங்க கொடுப்பது சிறந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாவில், அதாவது ஈத்காஹில் வச்சு அதிகமாக குர்பானியை கொடுப்பாங்க. அதற்கு பின்னாடி என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க, குல்லு அரஃபத்தின் மௌகூஃப், அதாவது அரஃபாவுடைய அந்த மைதானம் ஃபுல்லாவே என்னவாகும், தங்கக்கூடியாக இடமாக இருக்குது. வகுல்லு மினன் மன்ஹர், அதாவது மினாவுடைய அந்த இடம் ஃபுல்லா வந்து குர்பானி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குது. வகுல்லு மக்கத்தின் மன்ஹர், அதாவது மக்காவுடைய எல்லா வீதிகளும் எல்லா இடங்களும் என்னவாவது குர்பானி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியுது, அந்த என்னது ஈத்காஹுடைய அந்த இடம் இல்லாட்டாலும் சரி, தொழுகையான அந்த இடம் இல்லாட்டாலும் சரி, வெளியிலையும் நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடியோ நம்மளுடைய இடத்துலயும் வந்து குர்பானின்றது கொடுக்கலாம். இது வந்து அபூதாவுதுல நம்மளுக்கு இடம்பெற்றிருக்குது. குர்பானி, இந்த குர்பானி என்பது எப்படி வேணாலும் எந்த ஒரு இதா இருந்தாலும் கொடுக்கலாம். நம்ம 38வது கேள்வி, குர்பானியை எப்படி செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை கொண்டு வந்தாங்க,
ஆட்டை கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய என்னது லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் என்ன பண்றாங்க, படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு தன்னுடைய அதனுடைய என்னது கழுத்தின் மேல வந்து காலை வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன பண்றாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்பானி வந்து அறுக்குறாங்க. இப்படிதான் வந்து இது பண்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒட்டகத்தை எப்படி குர்பானி கொடுக்க வேண்டும், ஒட்டகத்தை எப்படி குர்பானி கொடுக்க வேண்டும், நஹர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள் என்பது யூஸ் ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் அப்படின்னு சொல்றான்ல. ஜபஹ் பண்றது வேற, நஹர் பண்றது வேற. ஜபஹ் அப்படின்னு சொன்னா மேல ஒரு முறையை சொன்னோம்ல, அதை வந்து படுக்க வச்சு முறையாக படுக்க வச்சுட்டு அதுக்கு பின்னாடி அதனுடைய கழுத்தை வந்து அறுப்பாங்க. ஆனால் நஹர்ன்றது அப்படி கிடையாது. ஒரு ஒட்டகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒரு காலை மட்டும் கட்டிடுவாங்க, அது வந்து ஓடாம ஒரு காலை கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு அம்ப வச்சு அதனுடைய கழுத்துக்கு கீழே ஒரு குத்துவாங்க. குத்துன பின்னாடி அது ரத்தம் எல்லாம் ஓடுன பின்னாடி என்னவாகும், தானாக படுத்துடும். அதுக்கு பின்னாடி அந்த ஒட்டகத்தை என்ன பண்ணுவாங்க, ஹலால் என்று பருவாங்க. இதை வந்து நஹர்னு சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வருது. அதுக்கு பின்னாடி மாட்டை எப்படி அறுக்க வேண்டும், மாடை வந்து எப்படி அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால் இது 40வது கேள்வி. மாட்டை எப்படி அறுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, வஇது கால மூஸா லிகௌமிஹி அன் தத்பஹு பக்ரா. அதாவது இந்த பக்ராவையும் அதாவது இந்த மாட்டையும் நாம் ஜபஹ்தான் பண்ண வேண்டும், அதாவது படுக்க போட்டுதான் அறுக்கணும். இதை வந்து ஒட்டகத்தை நஹர் பண்ற மாதிரி, அதாவது ஒட்டகத்தை அறுக்கிற மாதிரி அறுக்க கூடாது. இது வந்து அடங்காம இருந்தாலும் சரி, அதை கால்களை கட்டிவிட்டு என்ன பண்ண வேண்டும், அதை ஜபஹ்தான் பண்ண வேண்டும், அதாவது அதனுடைய கழுத்தை அறுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. 41வது கேள்வி, நம்ம எந்த கத்தியை வச்சா இருக்கிறோமோ அதனுடைய அடையாளம் எப்படி இருக்க வேண்டும். அதாவது நம்ம வந்து ஒரு கத்தி எடுக்கணும்ல, அந்த கத்தியினுடைய அடையாளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஇதா அத்பஹ்தும் அஹ்ஸன துபஹ. அதாவது நீங்கள் அதை அறுப்பதாக இருந்தால் மிகவும் நல்ல முறையில் அருங்கள். அதற்கு பின்னாடி என்ன சொல்றாங்க, உங்களுடைய கத்திகளை மிகவும் என்னது ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. எவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த விலங்கு வந்து மிகவும் கஷ்டப்படாம இருக்கும். அதாவது கஷ்டப்படுற அளவுக்கு அந்த கத்தி என்பது இருக்கக்கூடாது. அந்த இடத்துல போய் அதை வந்து நம்ம தேய்க்கிறோம், அதனால வந்து கழுத்துன்றது படமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறான ஒரு காரியம். இது வந்து முஸ்லிம்ல நம்மளுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மகிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, என்னண்டு நீங்க வந்து ஒரு வாயில்லாத சீவனை கொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய பதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சயின்டிபிக் முறையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கழுத்தை அறுக்கும் போதே அது பிரெயினுக்கு போற சில நரம்புகள் கட்டாயிரம் என்னவாகும், அதுக்கு வலி என்பது தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நபர் என்ன பண்றாப்புல, அங்க ஆட்டை படுக்க வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே வந்து தன்னுடைய கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க, என்னண்டு இந்த ஆட்டுக்கு 2 தடவை மரணத்தை ஏன் கொடுக்குறீங்க. அதாவது அது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து கத்திய தீட்டுறதோ அல்லது அதன் மேல கால் வச்சு பின்னாடி நம்ம என்ன பண்றது, கத்தியை வந்து ஷார்ப் பண்றதோ வந்து கூடாது. முன்னதாகவே என்ன பண்ணுவோம், அந்த கத்தியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வேலைகளும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தபரானியில இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு வந்து இடம் பெற்றிருக்குது. அதற்கு பின்னாடி 42வது கேள்வி, எத்தனை நரம்புகள் கட்டாக வேண்டும். குறைஞ்சபட்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 3 நரம்புகளாவது என்ன பண்ண வேண்டும், நம்ம அறுக்கும் போது கட்டாக வேண்டும். அதாவது அதை வெட்டப்பட வேண்டும். 3 நரம்புகள் கூட கட்டாகலன்னா என்னவாகும், அது வந்து ரத்தம் என்பது முழுசாக போகாது. அல்லது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நம்ம 3 நரம்புகளுக்கு மேல் பாதி கழுத்து கட்டாயிருச்சு அப்படின்னு சொன்னா என்னவாகும், முழுமையான அந்த ரத்தம் என்பது கீழே போயிடும். இதுக்கு பின்னாடி இன்னொரு கேள்வி என்ன வருது, 43வது கேள்வி, அந்த கத்தி என்பது கத்தி மட்டும்தான் இருக்க வேண்டுமா, வேற ஒரு ஆயுதமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு விதில வந்து அந்த ஆடோ அல்லது அந்த விலங்கோ ஈஸியாக இறந்து போய்விடுமோ, அதாவது அந்த 3 நரம்புகளோ அல்லது ரத்தம் போகும் அளவிற்கு அந்த இது கட்டாயிருமோ அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை நாம் எடுக்க வேண்டும். 2 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தவிர்த்துக்கிற சொல்றாங்க. என்னது, பற்களை வைத்து கட் பண்ணது. உதாரணத்துக்கு யானையுடைய பற்கள், அதை வந்து நம்ம கூர்மையாக்கி அதை வச்சு கட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அதை வச்சு கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி விலங்குகளுடைய நிகங்கள், அதை வச்சு கட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கங்க.
விலங்குடைய அந்த தந்தங்கள் மற்றும் விலங்குகளுடைய நெகங்கள், இந்த இரண்டு விஷயங்களை வைத்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, குர்பான் என்பது பண்ணக்கூடாது. 43வது ஒரு கேள்வி, இந்த விலங்குகளை வைத்து நம்ம கடினமாக நடந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஏன் என்று சொன்னால் அது ஏற்கனவே நம்ம அதை கொல்லத்தான் போறோம். அதோட வச்சு அதனால அது கடினமாக நடப்பது என்பது, அதை அடிப்பது என்பது என்னது மிகவும் தவறான காரியம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழியில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நபர் என்ன பண்றாப்ல, தன்னுடைய மாட்டை அடிச்சு இழுத்துட்டு வர்றாப்ல. அந்த ஈத்காவுக்கு அல்லது எந்த இடத்துல அவர் வச்சு குர்பானி பண்ண போறாப்லையோ அந்த இடத்துக்கு அடிச்சு இழுத்துட்டு வர்றாப்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, இந்த அளவுக்கு கொடுமை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பு எடுத்து அவரையே போடுறாப்ல. இந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, அது கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 44வது கேள்வி, ஒரு நபர் குர்பானியை செய்யறார் அப்படின்னு சொன்னா அவரே சுயம் குர்பானியை செய்வது நல்லதா அல்லது வேற ஒரு நபருக்கும் கொடுத்து குர்பானியை செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு மிக முக்கியமான அதாவது உயர்தரமான ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா, சுயமாக யார் குர்பானி கொடுக்க நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், அவங்க தான் அறுக்க வேண்டும். இது என்னது உத்தமமான செயல். ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி என்ன பண்றாங்க, தானே சுயமாக எல்லா விலங்குகளையும் அறுக்கிறதை நம்ம பாக்குறோம். ஆனால் சில பேருக்கு பிடிக்காது இந்த விஷயம். என்னன்னு சொன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, ரத்தத்தை பார்த்தா அவங்களுக்கு கண்ணு சுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நபர்களை என்ன பண்ணலாம், வேற ஒரு நபர்களுக்கும் அந்த குர்பானி செய்வதற்கான அந்த கட்டளையை அவங்க சொல்லலாம். 45வது கேள்வி, பெண்கள் என்னது குர்பானியை செய்யலாமா, அதாவது அந்த ஆட்டையோ அல்லது விலங்கையோ அறுக்கலாமா அப்படின்னு சொன்னால் அறுக்கலாம். ஏனென்று சொன்னால் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, தன்னுடைய குழந்தைகள் அதாவது பெண் குழந்தைகளுக்கு கத்தியை கொடுத்து என்ன பண்றாங்க, உங்களுடைய குர்பானியை நீங்களே அருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. இது பஸ்ஸார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கில் நம்ம பார்க்கலாம். அதற்கு பின்னாடி 46வது கேள்வி, வேற ஒரு நபர் அந்த ஒட்டகத்தை அறுக்கலாமா, ஒரு நபருக்கு பதிலாக வேற ஒரு நபர் அந்த ஒட்டகத்தை அல்லது அந்த விலங்கையோ அறுக்கலாமா அப்படின்னு சொன்னால் அறுக்கலாம். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை குர்பானியை கொடுக்கும் பொழுது 63 விலங்குகளை அறுத்து விட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்றாங்க, இது எல்லாத்தையும் குர்பானி கொடுத்துட்டு இதனுடைய மாமிசத்தை எல்லாத்தையும் மற்றும் அதனுடைய விலங்குகளுடைய அந்த தோல்கள் எல்லா விஷயங்களும் நீங்க சதகான்றது பண்ணிருங்க. இது 46வது கேள்வி. 47வது கேள்வி என்ன, ஒவ்வொருவருடைய பேரையும் எடுக்க வேண்டுமா, அதாவது நம்ம அறுக்கிறோம்ல, அறுக்கும் போது நம்ம பேரை வாயினால் உச்சரிக்கணுமா அல்லது மனசுலயே சொல்லிக்கிட்டா போதுமா அப்படின்னு சொன்னால் வாயினால் உச்சரிப்பது என்பது மிகவும் சிறந்த முறை. ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, வமின் முஹம்மதின் வமின் ஆலி முஹம்மதின் வமின் உம்மதி முஹம்மதின், அதாவது தன்னுடைய வாயினால் உச்சரிக்கிறாங்க. ஒவ்வொருவராக முஹம்மதின் தரப்பிலிருந்து, முகமதுடைய குடும்பத்தினர் தரப்பிலிருந்து, முகமதுடைய உம்மத்தின் நபர்களின் தரப்பிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயினால் உச்சரிக்க செய்யறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் வமின் ஸைதின் வமின் ஆலி ஸைதின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உம்மத்ன்றது நம்மளுக்கு கிடையாது, அதனால என்ன பண்ணலாம், உம்மத்ன்ற லஃப்ஸை விட்டுட்டு வமின் ஃபுலான் வமின் ஃபுலான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அந்த குர்பானியை அறுக்கலாம். ஆனால் ஒரு நபர் தன்னுடைய மனசுலயே நியத்து செஞ்சிடறாரு, அதாவது மறந்துட்டாப்ல, தன்னுடைய வாயினால் உச்சரிக்கிறது மறந்துட்டாப்ல, அந்த குர்பானின்றது சேருமா அப்படின்னு சொன்னால் சேரும். 48வது கேள்வி, அல்லாஹ்வுடைய பெயரை எடுக்காமல், அதாவது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லாமல் ஒரு நபர் என்ன பண்றாப்ல, அந்த குர்பானியை அறுத்துட்டாங்க, அது ஹலால் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னண்டு அவருடைய அந்த குர்பானியை நீங்கள் ஹலாலாக ஆக்கிக்கங்க. ஏன்னு சொன்னா அவன் மறந்துட்டு செஞ்சுட்டாப்ல, மறந்துட்டு செஞ்சுட்டா அதனுடைய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிடுவான். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிமுடைய மனசிலும் அந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தை இருந்து கொண்டே இருக்குது, அல்லாஹ்வுடைய பெயர் என்பது இருந்து கொண்டே இருக்குது. அவர் மறந்து செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னால் அது ஹலாலாக ஆக்கப்படும். ஆனால் ஒரு நபர் வேணுமென்றே பிஸ்மில்லான்னு சொல்லல அப்படின்னு சொன்னால் அது ஹலால் ஆகாது. அவர் முஸ்லீமாகவே இருந்தாலும் சரி, வேணுக்குன்னே அவர் என்ன பண்றாப்ல, அல்லாஹ்வுடைய பெயரை எடுக்காமல் அதை அறுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் வலா தஅகுலு மா லா யுذكر اسم الله عليه, எந்த விலங்கின் மீது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படவே இல்லையோ அந்த விலங்கை நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம்மளுக்கு சொல்றான். இங்க ஒரு விஷயம், போனஸான ஒரு விஷயம் என்ன நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு காஃபிர் அல்லது முஷ்ரிக், ஒரு முஸ்லிம் அல்லாதவன் அதை அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுத்தாலும் சரி என்னவாகாது, அது ஹலாலாக ஆக்கப்பட மாட்டாது. ஏனென்று சொன்னால் அவருடைய மனசில் அல்லாஹ் என்பவன் கிடையாது, அல்லாஹ் அவனுடைய மனசுல கிடையாது. அதனால் என்னவாகாது, அவனுடைய அந்த ஹலால் என்பது அவன் அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுத்தாலும் சரி அதை நாம் சாப்பிடக்கூடாது. 49வது கேள்வி, நாம் ஒரு விலங்கை அறுத்த பின்னாடி அதனுடைய வயிற்றுல ஒரு சின்ன குழந்தை இருந்திருக்குது. அதாவது விலங்குடைய ஜனீன், அதாவது அப்பவும் இன்னும் பிறக்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு சிறிய விலங்கு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த விலங்கை சாப்பிடலாமா கூடாதா? அதாவது வயிற்றுல இருந்திருக்கல அந்த கருவை சாப்பிடலாமா கூடாதா? இதுல 2 கருத்துக்கள் இருக்குது. முதல் கருத்து என்னது, நம்ம விலங்கு அறுத்த பின்னாடி உள்ளாக்குள்ள விலங்கு இறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இன்ஷிதும் ஃபகுலு, ஒருவேளை நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் சாப்பிடுங்கள், அருவருக்கத்தக்கதுதான். இல்லை என்று சொன்னால் ஆனால் ஹலால் கிடையாதா அப்படின்னு சொன்னால் என்னவாகும், அதுவும் ஹலால் தான். ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு விலங்கு அறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது உள்ள எல்லா பார்ட்ஸுமே ஹலாலாக்கப்பட்டது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதனுடைய தோல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தோலும் ஹலாலாக்க செய்யப்பட்டதான். ஏன்னு சொன்னா நம்ம ஒரு ஆடு எடுத்துக்கிட்டோம், ஆடை தோல் சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னா தோலையும் கூட சாப்பிடலாம். ஏன்னு சொன்னா நம்ம தலை என்ன பண்றோம், சுட்டுதான் சாப்பிடுறோம், அதை ஸ்கின்லெஸ் பண்ணி சாப்பிடுறது கிடையாது. அதனுடைய தோலும் என்ன பண்ணது, ஹலாலாக்கப்பட்டது தான். அதற்கு பின்னாடி 2வது ஒரு இது என்னவாக இருக்கும், அந்த சிறிய அந்த பிண்டம் என்பது உயிரோடு இருக்குது. அதாவது குழந்தை முழுமையாக உருவாயிருச்சு, உருவான பின்னாடி வெளியில வந்துருச்சு, நம்ம எடுத்த பின்னாடி நம்ம கண்ணு முன்னாடி இறந்து போகுதுன்ற என்னவாகாது, அது ஹலாலாக்கப்படாது, மாறாக என்ன பண்ணணும், அது ஹராம் ஆயிரும். அதற்கு பின்னாடி 50வது கேள்வி, குர்ஆனி செய்த அந்த விலங்குடைய மாமிசத்தை சுயமாக சாப்பிடலாமா? அதாவது நான் குர்பானி செஞ்சேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய அந்த கரியை நான் சுயமாக சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னால் சாப்பிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, குலூமு லுஹூமுல் அதாஹி வஅத்தஹிரு, அதாவது நீங்கள் அதை உண்ணுங்கள் மற்றும் சேமித்தும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. 51வது கேள்வி, அதனுடைய பங்கீடு என்பது எப்படி இருக்க வேண்டும்? அதாவது நம்ம நார்மலாக என்ன பார்ப்போம், 3 பங்குகளாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது ஒரு பங்கு நம்மளுக்காக வேண்டி, ஒரு பங்கு சொந்தக்காரங்களுக்காக வேண்டி, இன்னொரு பங்கு என்னது ஏழைகளுக்காக வேண்டி, இந்த மாதிரி 3 பங்குகளை போடுவதாக நம்ம பார்ப்போம். ஆனால் இதற்கான எந்த ஒரு ஆதாரமும் நம்மளுக்கு கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இது நீங்க முழுவதையும் கொண்டு போய் என்ன பண்ணுங்க, ஏழைகள்கிட்ட கொடுத்துருங்க, அப்பவும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு மாறாக எதிர்மாறாக முழுசும் நீங்களே சாப்பிடுங்க, இதுலயும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஏழைகளுக்கு என்று சில பங்குகள் இருக்க வேண்டும், ஏழைக்குன்னு ஒரு சில பங்கு எடுத்து வைக்கிறது நல்லது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு கட்டளையை சொல்லியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு சஹாபி கேட்கிறாங்க, நாங்க இதை எப்படி பங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு நபருடையும் யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வீட்டுல 3 நாட்களுக்கு மேல் குர்பானுடைய கறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்துல எல்லாரும் பங்கு வச்சுட்டாங்க. பங்கு வச்ச பின்னாடி அடுத்த வருஷம் வரும்போது சேம் கேள்வி, அதே திரும்ப கேள்வி கேட்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, குலு லுஹுமுல் அதாஹி வஅத்இமு வஅத்தஹிரு, அதாவது நீங்களும் சாப்பிடுங்கள், பிறருக்கும் கொடுங்க, அதற்கு பின்னாடி அதை சேமிச்சும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அதை சேமிப்பதற்கான ஒரு இடையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. குர்பானி நம்ம செஞ்சிட்டோம், செஞ்ச பின்னாடி குர்பானிக்கு முன்னாடி ஒரு ஆள் ஹலால் செஞ்சுட்டாப்ல அந்த கறி, அந்த விலங்கை, அது ஹலாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி என்பது பிறக்கும். அதாவது தொழுகைக்கு முன்னாடி அவர் குர்பானி செஞ்சுட்டாப்ல, செஞ்ச பின்னாடி அந்த கறியை சாப்பிடலாமா கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் இந்த மாதிரி செஞ்சாங்களோ அவங்க அந்த குர்பானின்றது எப்படி டெய்லியும் ஒரு நபர் தன்னுடைய வீட்டுக்கு என்ன மாதிரி கறி வாங்கி கொடுப்பாங்களோ அந்த அடிப்படையில் தான் இதுவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 54வது கேள்வி என்னது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு
இந்த கறியை கொடுக்கலாமா, பங்கு வைக்கலாமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கொடுக்கலாம். ஆனால் அவர் யாராக இருக்கக்கூடாது, முஸ்லிம்களுக்கு மேல் போர் தொடுத்து இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இஸ்ரேல இருக்கிற மக்கள், அதாவது அந்த இஸ்ரேல்ல யூதர்கள் என்ன பண்றாங்க, நம்ம மேல வந்து போர் தொடுத்திருக்காங்க, போர்ன்றது நடந்திருக்குது. இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு கொண்டு போய் குர்பானியுடைய கறியை கொடுக்க கூடாது. ஆனால் இதற்கு மாறாக ஒரு காபிராக அல்லது ஒரு என்னது முஸ்லிம் அல்லாதவர், அவர் வந்து அவருக்கு நம்மளுக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது, அவர் இஸ்லாத்துக்கு எதிரான செயல்களும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்சத்தில் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து நல்ல முறையாக நடந்து அவங்களுக்கு குர்பானை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சதகாக்களை கொடுப்பதாக இருந்தாலும் சரி செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொண்டு தடுப்பதில்லை. சூரா ஹஜ்ல வந்து இதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கடைசி கேள்வி, இதனுடைய தோள்களை என்ன பண்ண வேண்டும், இதனுடைய தோலை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது குர்பானியுடைய கொடுக்கப்பட்ட அந்த விலங்குடைய தோட்களை நாம் என்ன பண்ணலாம், யூஸ்ன்றதை பண்ணலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, அலி ரஸியல்லாஹு அவர்கள்ட்ட இந்த 100 ஒட்டங்களுடைய கரியையும் அதனுடைய தோள்களையும் அதற்கு மேல் கட்டப்பட்ட சாமான்களையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சதகான்றது கொடுத்துருங்க. கடைசியில போனஸாக ஒரு இது என்னது, யார் அந்த கறியை வெட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த கறியிலிருந்து சில பங்கை எடுத்து கொடுத்துட்டு இதுதான் உங்களுடைய எனது கூலி அப்படின்றது சொல்லக்கூடாது. மாறாக என்ன பண்ண வேண்டும், அவருக்குண்டான கூலியை தன்னுடைய தரப்பிலிருந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த குர்பானியை முழுமையாக நிறைவேற்றி செய்து அதனுடைய நன்மைகளை முழுமையாக பெற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.